அன்பார்ந்த கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். எனது 5வது வீடியோவை இன்று வெளியிடுகிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய திருக்குவளை கிராமத்தை விட்டு திருவாரூருக்கு உயர்நிலைப் பள்ளி படிப்பதற்காக வருகிறார். அப்பொழுது அங்கே அவரை நேர்முக தேர்வு செய்திட்ட ஆசிரியர்கள், இந்த பள்ளியில் உங்களுக்கு இடமில்லை என்று சொன்னவுடன் மிகுந்த கோபத்தோடு தலைமை ஆசிரியர் இருக்கும் அறையை நோக்கி வேகமாக செல்கிறார். காவலர்கள் தடுத்தும் கூட அவர்களை தள்ளிவிட்டு உள்ளே செல்கிறார். அங்கே தலைமை ஆசிரியர் கஸ்தூரி ஐயங்கார் அவர்கள் தங்களுடைய பணியை கவனித்து கொண்டிருக்கிறார். சட்டென உள்ளே நுழைந்தவுடன் யாரப்பா நீ என்று கேட்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள், நான் திருக்குவளையில் இருந்து வருகிறேன், எனக்கு இந்த பள்ளியிலே படிப்பதற்கு, உயர்நிலைப் பள்ளியிலே படிப்பதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு தேர்வெல்லாம் எழுத வேண்டுமே என்று சொல்லியிருக்கிறார். நான் தேர்வெல்லாம் எழுதிவிட்டேன் என்று சொல்லுகிறார் தலைவர் அவர்கள். இருந்தாலும் உனக்கு இடம் இங்கு கொடுக்க முடியாதேப்பா என்று கஸ்தூரி ஐயங்கார் சொல்லுகிறார். உடனே தலைவர் அவர்கள், எனக்கு இந்த பள்ளியில் இடம் கிடைத்தே ஆக வேண்டும், நான் இந்த பள்ளியில் இடம் கிடைக்காமல் நான் ஊருக்கு சென்றால் என்னை கேலி பேசுவார்கள் என்றெல்லாம் தலைவர் சொல்லி பார்க்கிறார். இருந்தாலும் கஸ்தூரி ஐயங்கார் மறுக்கிறார். உடனே தலைவர் அவர்கள், நீங்கள் எனக்கு இந்த பள்ளியில் இடம் கொடுக்கவில்லை என்றால் இந்த பள்ளியினுடைய எதிரே இருக்கிற கமலாலயத்தில் குளத்தில் விழுந்து நான் செத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். உடனே கஸ்தூரி ஐயங்கார் அவர்களுக்கு அந்த குளத்தை பற்றி ஒரு நினைவோட்டம் மனதிலே ஓடுகிறது. அதனால் 5 வேலி குளம் என்று அழைக்கப்படுகிற குளம் அந்த குளம். படியிலெல்லாம் அந்த பாசி படர்ந்து அந்த படிக்கட்டுகள் எல்லாம் காணப்படும். அவையெல்லாம் வழுக்கி விழுந்து கூட அந்த படிக்கட்டுகளில் வழுக்கி விழுந்து கூட ஆட்கள் எல்லாம் இறந்திருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்கிறவர் கூட அந்த குளத்தில் விழுந்து இறந்திருக்கிறார்கள். இந்த குளத்தில் இந்த சிறுவன் விழுவதாக சொல்லுகிறானே, 12 வயது சிறுவன் என்று தனக்குத்தானே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு கஸ்தூரி ஐயங்கார் ஒரு முடிவுக்கு வருகிறார். தலைவரை அந்த பள்ளியில் சேர்த்துக்கொள்வதாக தலைவரிடத்திலே அறிவிக்கிறார். ஆனால் 5ஆம் வகுப்பில் தான் சேர்த்துக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று தலைவர் அவர்கள் அந்த மகிழ்ச்சியில் கூத்தாடுகிறார். வெளியே தந்தையை வந்து பார்க்கிறார். எனக்கு இடம் கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார். பிறகு 5ஆம் வகுப்பிலே நல்ல முதல் மதிப்பெண்ணை பெற்று அதில் தேர்ச்சி பெறுகிறார். அந்த 5ஆம் வகுப்பில் அவருக்கு பனகல் அரசர் என்ற ஒரு துணைப்பாட நூல் ஒரு 50 பக்கங்களை கொண்ட கட்டுரையாக வெளிவருகிறது. இவற்றை தலைவர் அவர்கள் இந்த 50 பக்கத்தையும் மனப்பாடமாக செய்து படித்திருக்கிறார். மனப்பாடமாக அவற்றை படித்து வைத்திருந்திருக்கிறார் தலைவர் அவர்கள். அந்த இடத்தில் தான் தலைவர் குறிப்பிடுகிறார், இந்த பனகலரசர் நூல்தான் எனக்கு ஒரு அரசியல் அரிச்சுவடியை கற்றுத்தந்தது என்று குறிப்பிடுகிறார். இந்த பனகலரசர் நூலில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத தலைவர் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக சொல்கிறாரு. அதுதான் நீதி கட்சியினுடைய வரலாறு. 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் சர்பி தியாகராயர், KM நாயர், நடேச முதலியார், பனகலரசர் போன்றவர்களால் ஒரு அரசியல் கட்சியாக தோற்றுவிக்கப்படுகிறது. KM நாயரை கொண்டு ஜஸ்டிஸ் என்கிற ஒரு நாளிதழ், அதாவது ஆங்கில நாளிதழ், நீதி கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி விளக்கி கூறுவதற்காக உருவாக்கப்படுகிறது. திராவிடன் என்கிற தமிழ் நாளிதழும் தயாரிக்கப்பட்டு
அந்த நேரத்தில் அதுவும் வெளியிடப்படுகிறது. த ஜஸ்டிஸ் என்கிற நூல்தான் பிறகு நீதி கட்சி என்று மாறுகிறது என்று தலைவர் அந்த பனகல் அரசு நூலில் உள்ளதை படிப்படியாக சொல்லிக் கொண்டு வருகிறார். 1920ஆம் ஆண்டு அந்த பொது தேர்தல், அதாவது மாண்டேக சேம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின்படி பொது தேர்தல் நடைபெறுகிறது. அதான் முதல்ல 1920ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறுகிறது. அந்த பொது தேர்தலில் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. நீதி கட்சியை எதிர்த்து நின்ற கட்சி அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையில் உள்ள ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்னு தலைவர் குறிப்பிடுகிறார். நீதி கட்சி மிகப்பெரிய வெற்றியடைகிறது. சர்பி தியாகராயர் அவர்களை ஆட்சி அமைக்குமாறு அப்பொழுது இருந்த கவர்னர் வெலிங்டன் பிரபு அழைக்கிறார். ஆனால் சர்பி தியாகராஜர் அவர்கள் அது மறுத்துவிட்டு டாக்டர் சுப்புராயுடு ரெட்டி என்பவரை முதலமைச்சராக ஆக்குகிறார். இரண்டாவது அமைச்சராக பனகல் அரசரை அவர் நியமனம் செய்கிறார். அதற்கு பின்னால் 1921ஆம் ஆண்டு டாக்டர் சுப்புராயல் அவர்கள் இறந்ததற்கு பின்னாலே பனகல் அரசர் முதலமைச்சராகிறார். பின்னாலே 1923இல் அந்த 23க்கு முன்னால் 1921இல் பனகல் அரசர் முதலமைச்சராக ஆனதற்கு பின்னாலே அந்த மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் 5 பேர்கள் உயிரிழக்கிறார்கள். அதனால் அந்த தொழிற்சங்க தலைவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று வெலிங்டன் பிரபு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். அப்பொழுது நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்த சர்பி தியாகராயர் அவர்கள், நீங்கள் அந்த ஆணையை திரும்ப பெறவில்லை என்றால் நீதி கட்சி ராஜினாமா செய்யும் என்று சொன்னவுடன் வெலிங்டன் பிரபு அந்த ஆணையை திரும்ப பெறுகிறார். எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது பாருங்க. பிறகு 1923இல் மீண்டும் நீதி கட்சி ஆட்சிக்கு வருகிறது. பனகல் அரசர் முதலமைச்சராகிறார். 1925ஆம் ஆண்டு சர்பி தியாகராயர் அவர்கள் நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் தியாகராயர் அவர்கள் இறந்து விடுகிறார். அதற்கு பின்னாலே 1926ஆம் ஆண்டு தேர்தல் வருகிறது. அதிலே சுயாட்சி கட்சி என்கிற பெயரில் காங்கிரஸ் கட்சி நீதி கட்சியை எதிர்த்து களம் காண்கிறது. அதில் காங்கிரஸ் கட்சி வெற்றியும் பெற்றது. ஆனால் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை. பனகல் அரசர் பெரும்பான்மை இல்லாததால் அவரும் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை. அதன் காரணமாக டாக்டர் சுப்புராயன் என்பவர் முதலமைச்சராக ஆட்சி அமைக்கிறார், மந்திரி சபையை அமைக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் இந்த பனகல் அரசர் அவர்கள் மாநில சுயாட்சி, மாநிலங்கள் முழுதும் சுயாட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை ஆங்கில அரசுக்கு வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை நீதி கட்சியிலே கொண்டு வருகிறார். பிறகு 1928ஆம் ஆண்டு பனகல் அரசரும் இறந்து விடுகிறார். TM நாயர், சர்பி தியாகராயர், அவரைத் தொடர்ந்து பனகல் அரசர் இவர்களெல்லாம் இறந்து விடுகிற பொழுது நீதி கட்சி கலகலத்து போகிறது. இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்காக தந்தை பெரியார் அவர்கள் 1926ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை துவங்குகிறார். சுயமரியாதை கருத்துக்களை அல்லது பகுத்தறிவு சுடர்விடும் கருத்துக்களை கட்டுரைகளாக பெரியாரோடு சிவானந்தம் அவர்களும், பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்களும், சவுந்தரபாண்டியன் அவர்களும், பொன்னம்பலார் அவர்களும், சிங்காரவேலர் அவர்களும் பெரியாருக்கு துணை நின்று பல்வேறு பகுத்தறிவு கருத்துக்களை தங்களுடைய கட்டுரைகளால்
நாட்டிற்கு வழங்கி வருகிற காலகட்டம். அந்த காலகட்டம் 1930ஆம் ஆண்டு சுயமரியாதை இளைஞர் கழகம் என்ற ஒன்றை பெரியார் ஏற்படுத்துகிறார். ஒரு வாரந்தோறும் சொற்போர் நடைபெறுகிறது. அதில் கூட பச்சையப்பன் கல்லூரியில் மாணவனாக இருந்த அண்ணா அவர்களும் அந்த சொற்போரில் கலந்து கொள்கிறார். இப்படி 1930இல் மீண்டும் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி ஆட்சிக்கு வருகிறது. அந்த நீதி கட்சியில் பெரியார் அவர்கள் தமிழர்களுடைய அரசியல் முன்னேற்றத்தினை அடிப்படையாக கொண்டு ஒரு திட்டத்தை தயாரித்து நீதி கட்சியிடம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை விதிக்கிறார். அந்த நிபந்தனையை நீதி கட்சியும் ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே தந்தை பெரியார் அந்த நீதி கட்சியோடு முதலில் கலந்து செயல்படுகிறார். முதலில் நீதி கட்சியோடு தடம் பதிக்கிறார் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பனகலரசர் என்ற பாடநூலில் வருகிற இந்த 50 பக்கங்களையும் சுருக்கி சொல்லியிருப்பார். இன்னும் நிறைய விஷயங்கள் இதற்குள்ளே இருக்கிறது. ஆனால் காலம் கருதி ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இந்த வீடியோவை முடிக்க வேண்டும் என்பதால் நானும் சுருக்கமாக இதை முடித்திருக்கிறேன். அன்பு நண்பர்களே, எனது 5வது வீடியோவையும் உங்கள் முன்னால் சமர்ப்பித்திருக்கிறேன். அனைத்துமே தலைவர் முழுமையாக எழுதியவற்றைத்தான் உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். ஏறக்குறைய தலைவருடைய கருத்துக்கள் முழுதும் ஒன்று கூட மொழிபெறலாமல் திசை மாறாமல் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எனக்கு நீங்கள் மீண்டும் அன்பையும் பேராதரவையும் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எனது 5வது வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.